அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்ன எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறீங்களா? என்னடா ஒரு வீடியோ பதிவெல்லாம் வருது, ஜெய்சிங் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னா, எல்லாமே ஒரு நல்ல செய்தி தாங்க. நம்ம இந்த பேரும் தேசத்தில் நம்ம எல்லோரும் குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்துருக்கோம். கருத்தர் நம்ம எல்லாரையுமே ஆசீர்வதிச்சிருக்காரு. நம்ம அநேக சின்ன நம்மளால் முடிந்த சின்ன உதவிகளை அநேக மக்களுக்கு செய்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு நன்றி சொல்லும் விதமாக தான் இந்த ஒரு பதிவும் இந்த ஒரு வீடியோவும் நான் பண்ணி இந்த மெசேஜை கொண்டு நம்ம எல்லா சவரக்கோடு மக்களுக்கும், அது நம்ம இச்சவரக்கோடு பகுதியை சார்ந்த அநேக நண்பர்கள் இருக்கிறாங்க பேரும் தேசத்தில். ஸோ எல்லாருக்கும் அந்த ஒரு செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நான் இதை பதிவு செய்கிறேன். குறிப்பாக இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நான் இந்த பேரும் தேசத்தில் 24 வருடம் முடித்து இது என்னோட 25வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த தேசத்துக்கு வரும் முன்பதாகவே இந்த பேரும் தேசத்தில் செவரக்கோடு பகுதியை சார்ந்த அநேக சகோதரர்கள் இணைந்து ஒரு பேரில் ஒரு அசோசியேஷன் மாதிரி ஒன்றை தொடங்கி, அதன் மூலமாக நம்ம சபை செவரக்கோடு சிஎஸ்ஐ சபையை சார்ந்து சபைக்கும் சபையை சார்ந்த அநேக மக்களுக்கும் நிறைய உதவிகள் எல்லாம் செய்துட்டே வந்தாங்க. அது என்னமோ தெரியல, அது ஒரு இடைப்பட்ட காலத்தில் அது அவங்களால பண்ண முடியாத ஒரு சூழலில் அது கொஞ்சம் தடையாக இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது நானும் இந்த தேசத்தில் கடந்து வந்தேன். அப்புறமா ஒரு 2002ஆம் ஆண்டு இந்த தேசத்தில் இருந்த அன்னைக்கு இருந்த அந்த வாலிபர்கள் நிறைய பேர் இந்த விஷயத்தை நம்ம இன்னும் ஏதாவது பண்ணணும், நம்ம பகுதியை சார்ந்த மக்களுக்கு, நம்ம சபைக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவிகளை இந்த தேசத்திலிருந்து நாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த விஷயத்துக்காக சில முன்முயற்சிகள் எடுத்தாங்க. அந்த முயற்சியை எடுத்ததில் முக்கிய பங்கு மிஸ்டர் மனோகரன் செவரக்கோடு பகுதியை சார்ந்தவர், ரவிச்சந்திரன் செவரக்கோடு பகுதியை சார்ந்தவர், மிஸ்டர் ஜஸ்டின் பாபு செவரக்கோடு பகுதியை சார்ந்தவர்கள். இவர்கள் இணைந்து இக்காரியத்தை முன்னெடுத்தார்கள். அவர்களுக்கு பக்கபலமாக மிஸ்டர் சந்திரன், மிஸ்டர் செல்லத்துரை, மிஸ்டர் சுரேஷ், ஜெயசிங், பால்மணி, இப்படி அநேக நண்பர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த காரியத்தை ஒரு ஒழுங்குபடுத்தி நாம் இதை முறைமையின்படியாக எடுத்து முன் செல்ல வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணங்களோடு இந்த காரியங்களை தொடர்ந்து முன்னெடுத்து இந்த காரியங்கள் சிறப்பாக அவர்கள் ஆரம்பித்தார்கள். அது ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்து அதன் முதல் கூட்டம் என்ன நாட்களில் எப்படி நடந்தது என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இந்த 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 2001ஆம் ஆண்டு மீண்டும் இதை வெற்றிகரமாக துவங்கி இருக்கிறார்கள். ஆரம்ப நாட்களில் அநேகர் சரியான வேலைவாய்ப்புகள் இல்லை, கரெக்டாக சம்பளங்கள் கிடையாது. ஸோ இதனால் ஒரு சேமிப்பு இல்லாமல் அது ஒரு சும்மா ஒரு கூடுகையாக கூடி ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரேயர், அந்த மாதிரி ஒரு ப்ரேயர் மீட்டிங் மாதிரி நடத்திட்டு அவங்க அப்படியே கலைச்சி போயிட்டாங்க. ஏன்னா ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய அளவில் உள்ள ஒரு சூழ்நிலை அன்னைக்குள்ள வாய்ப்பில் அநேகருக்கு அது இல்லாமல் இருந்தது. ஸோ அது அப்படி ஒரு கூடுகையாக நடத்தப்பட்டு வந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 15/3/2002ஆம் ஆண்டு மீண்டும் மிஸ்டர் ரவிச்சந்திரா அவர்களுடைய இல்லத்தில் வைத்து இது ஒரு கூடுகையாக மீண்டும் ஒரு ரினோவேஷன் ஆனது மாதிரி ஒரு எழுச்சியோட அந்த அந்த சகோதரர்கள் ஒருங்கிணைத்து அதை இன்னும் நம்ம சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதை பற்றி ஒரு தீர்மானங்கள் போட்டு பிரதர் ரவிச்சந்திரா அவருடைய வீட்டில் வச்சு மிஸ்ஸஸ் ரவிச்சந்திரா அவர்களால் ஜபித்து 15/3/2002ஆம் ஆண்டு அது மீண்டும் துவங்கப்பட்டது. அன்னைக்கு அந்த கூட்டத்தில் எல்லாருமா கொஞ்சம் பைசா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அவங்க பிரித்தெடுத்த தொகை அன்றைய நாளில் பெஹரின் தினார் 31 தினார் அந்த கூட்டத்தில் பிரிக்கப்பட்டது. அது இந்திய ரூபாயின் மதிப்பு 3895 ரூபாயாக காணப்பட்டது. அவ்விதமாக இந்த கூட்டம் சிறப்பாக துவங்கி அன்றைய கூட்டத்தில் சில தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. அந்த தீர்மானம் என்ன அப்படின்னா, நம்ம செக்ரட்டரியாக செயலாளராக ரவிச்சந்திரா அவர்களையும் பொருளாளராக பாபு அவர்களையும் அந்த கூட்டத்திலே அவர்கள் தேர்ந்தெடுத்து அந்த கூட்டம் சிறப்பாக ஜெபித்து நன்றியுரையுடன் கூடி முடிக்கப்பட்டது. இவ்விதமாக இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. அன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்ட நபர்கள் ரவிச்சந்திரா, மனோகரன், மிஸ்டர் மனோகரன், மிஸ்டர் பாபு, மிஸ்டர் செல்லத்துரை, மிஸ்டர் ராஜ்மோகன், மிஸ்டர் சந்திரன், மிஸ்டர் சுரேஷ், ஜெயசிங், பால்மணி, ஜார்ஜ் ஆகிய சகோதரர்கள் அந்த கூட்டத்திலே அன்றைய நாளிலே கலந்து கொண்டார்கள். இவ்விதமாய் அன்று துவங்கப்பட்ட அந்த கூடுகையானது
எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் இன்று வரை அது சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. நான் இதுக்காக ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லுவோம் முதலாவதாக. ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழலில் கர்த்தர் நம்மளை எல்லாரையுமே ஆசீர்வதித்து இந்த தேசத்தில் குடும்பமாக கட்டி எழுப்பி வச்சிருக்காரு. ஆண்டவர் இவ்வளோ தூரம் வச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல. அந்த நோக்கத்தினால தான் நம்ம இந்த அளவில் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த தேசத்தில் இருக்கிறோம். ஏதோ இந்த கொரோனா நாட்களில் மட்டும் ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் நடத்த முடியாமல் இருந்து, பட் இருந்தாலும் அப்புறமா நம்ம அதை ஜூம் மீட்டிங் மூலமாக நடத்தி மீண்டும் ஒரு சின்ன கலெக்ஷன் எல்லாம் பண்ணி நம்ம முடிஞ்ச அந்த உதவிகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதுவும் உங்களுக்கு தெரியும். இது இறுதியாக இது எப்போது இந்த கூட்டம் நடைபெற்றது என்றால் கடந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதி நாம் இந்த கூடுகையை கடைசியாக நடத்தியிருந்தோம். அதிலும் அநேக சகோதரர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கூட நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய ஆயத்தப்படுகிறேன். குறிப்பாக நாம் ஒவ்வொரு மாதமும் மிஸ்டர் பாபு அவர்களுடைய வீட்டில் வைத்து நடத்துவோம். அன்றைய தினத்தில் அவர் விடுமுறை சென்றதால் அது நடத்துவதற்கான ஒரு நல்ல வசதியான இடம் அமையவில்லை. சரி, ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் போகலாம் என்றால் ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அதற்கான சூழலும் இல்லை. அப்போது கூட இருந்த சகோதரர்கள் சொன்னார்கள், நாம் எங்கு போக வேண்டாம், மிக அதிக சூடாக இருக்கிறது, நாம் ஒரு காரிலே உட்கார்ந்து ஜெபித்து வசனம் வாசித்து நாம் செய்ய வேண்டிய காரியங்களை பேச வேண்டிய காரியங்களை பேசி செய்ய வேண்டிய காரியங்களை செய்வோம் என்று உற்சாகத்துடனே அந்த காரியங்களை சகோதரர்கள் சொன்னார்கள். நாங்கள் அதே போல ஒரு வாகனத்தில் அமர்ந்து ஜெபித்து வசனம் வாசித்து அந்த முக்கியமான சில காரியங்கள் பேச வேண்டியதையும் பேசி நாங்கள் பேமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நாங்கள் ஜெபித்து முடித்து கடந்து சொன்னோம். இந்த அளவு இன்றைக்கி சகோதரர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ அதில் சப்போர்ட்டிவாக இருக்கிற எல்லாருக்குமே நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாருக்குமே நான் ஒருக்கா கூட நன்றியை பதிவு செய்கிறேன். அடுத்தது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, சரி, கடந்த 22-23 ஆண்டுகளாக நீங்கள் இதை நடத்தி கொண்டே இருக்கிறீங்க, அநேக ரூபாய் இதில் கலெக்ட் பண்ணுறீங்க, இந்த பைசையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை எப்படி செலவு பண்ணுறீங்க, யாருக்கு கொடுக்குறீங்க? இந்த மாதிரி ஒரு கேள்வி அநேக சகோதரர்கள் மத்தியில் மனசில் இருக்குது. ஆனால் நிறைய பேர் கேட்குறதில்ல. ஆனாலும் யாரும் சொல்கிறதுக்கும் முன் வரலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு மனசில் பதிஞ்சுது. அது மட்டும் கிடையாது, இடையில ஒரு சகோதரன் என்ன கேட்டிருந்தாங்க, நீங்கள் அது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்டைரக்டாக கேட்டாங்க. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், சரி நம்ம இந்த காரியத்தை பற்றி நம்ம ஒரு மீட்டிங் போட்டு அதை தெளிவுபடுத்தலான்னு பார்த்தா அந்த மீட்டிங் எல்லாருமே வர்றது கிடையாது. ஸோ அதனால தான் சரி இந்த மாதிரி ஒரு வீடியோ மூலமாக இந்த மெசேஜ் எல்லாருக்குமே கன்வே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த விஷயத்தை நான் இந்த வீடியோ மூலமாக எல்லாருக்கும் சொல்கிறேன். 2002ஆம் ஆண்டு நாங்கள் இந்த கூட்டத்தை துவங்கி நடத்திட்டே வரோம். 2002ஆம் ஆண்டு எங்களுக்கு அந்த ஆண்டு முடியும் போது 344 தினார் 400 பில்ஸ் பெஹ்ரைன் தினார் பிரிக்கப்பட்டது. அதே போல் 2003ஆம் ஆண்டு 105 தினார் பிரிந்தது. அன்னைக்குள்ள சூழல்கள் அந்த மாதிரி இருந்ததுனால அந்த பேமெண்ட் எல்லாருக்கும் கிடைக்காது. கிடைக்கிறவங்க கொடுப்பாங்க, இல்லாதவங்க ப்ரேயரில் கலந்துக்கிட்டு போவாங்க. ஸோ சந்தோஷம், வாட் எவர் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக அந்த காரியங்களை நாம் எடுத்து முன் சென்று கொண்டிருந்தோம். 2004ஆம் ஆண்டு அதே போல் 133 தினார் பிரிந்தது. 2005ஆம் ஆண்டு 287 பீடி பிரிந்தது. 2006ஆம் ஆண்டு 332 தினார் பிரிந்தது. 2007 450 தினார் பிரிந்தது. 2008ஆம் ஆண்டு 439 தினார் பிரிந்தது. இவ்விதமாய் அந்த அமௌண்ட் அப்படி கொஞ்சம் கூடியும் குறைஞ்சும் அந்த மாதிரி இருந்தது. ஒரு ஆவரேஜாக ஒரு 500 to 600 பீடி நமக்கு ஒரு மந்த்லி அந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணி இப்போ பிரிச்சுட்டே இருந்தோம். ஸோ இது தொடர்ந்து நான் நேரமே சொன்னது போல அந்த 15/3/2002 அந்த ஆண்டு முதல் இந்த ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு வரை நாம் பிரித்த மொத்த தொகையின் அளவு 9,817 தினார் பெஹ்ரைன் தினார். 9,817 பெஹ்ரைன் தினார் நாம் இதன் மூலமாக பிரித்தெடுத்திருக்கிறோம். ஓகே, இவ்வளோ ரூபா பிரிச்சிருக்கீங்க, இந்த ரூபாயை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதில்ல. ஸோ அதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை தரேன் பாருங்கள். நம்ம அந்த பிரிச்செடுத்த பைசாவை நம்ம அநேக ஏழை எளிய மக்களுக்கு நம்ம உதவி பண்ணியிருக்கோங்க. அது யார் அந்த உதவிகளை பெற்றாங்கன்னா, டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் 54 பேர் இந்த பெஹ்ரைன் அசோசியேஷன் மூலமாக பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த பெஹ்ரைன் அசோசியேஷன் முன்னால் பெஹ்ரைன் சர்ச் அசோசியேஷன் அப்படின்னு இருந்தது. ஒரு 2015ஆம் ஆண்டுக்கு பிறகாக நாம் அதை CTAB அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதோட பெயரை மாற்றினோம். அதுக்கு ஒரு சின்ன காரணம் உண்டு, நான் அதை பற்றி பேச விரும்பலை. செவரக்கோடு
செவரக்கோடு தமிழ் அசோசியேஷன் பெஹரின் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அந்த பேரை 2015ஆம் ஆண்டு மாற்றி கொண்டோம். இன்றும் அது செவரக்கோடு தமிழ் அசோசியேஷன் பெஹரின் அப்படிங்கிற பேரில் அறியப்பட்டு வருகிறது. அநேக சகோதரர்களுக்கு பெஹரில் இருக்கிறவர்களுக்கு இது தெரியும். சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த பணத்தை நீங்கள் எப்படி நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா, ஒரு 54 பேர் டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி இந்த அசோசியேஷன் மூலமாக பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்கங்க. அந்த பெனிஃபிட் அடைஞ்சல அதில் 2 வகை இருக்குது. அதில் ஒரு வகை என்னென்னா, நம்ம இந்த இதில் மெம்பர்ஸாக இருக்கிற சகோதரர்கள் உண்டு. ஒவ்வொரு மாதம் அந்த ப்ரேயரில் எல்லாம் கலந்துக்கிட்டு அவங்களால முடிஞ்ச உதவிகள் எல்லாம் பண்ணி அப்படி நம்ம கூட அந்த ஐக்கியத்தில் ட்ராவல் பண்ணுற சகோதரர்கள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி வரும்போதோ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதோ ஃபினான்சியலாக அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, நமக்கு கையில் காசு இல்லை, என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு நல்லதில்லைங்கிற காரணத்தினால நான் அந்த விஷயத்தை பப்ளிக்கில் வெளியிடலை. அந்த மாதிரி நிறைய ஏழை மக்களுக்கு வீடு வைக்கிறதுக்கு நாங்கள் உதவி பண்ணியிருக்கிறோம். அது 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 அல்லாமல் நம்ம சபையில் ஒரு வாட்டி கன்வென்ஷன் நடத்துகிறதுக்கும் நம்ம ஃபினான்சியலாக நம்ம பெஹரின் அசோசியேஷன் மூலமாக நம்ம சப்போர்ட் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் மெடிக்கல் சர்ஜரி சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருத்துவ உதவிக்கு அநேகருக்கு இந்த அசோசியேஷன் மூலமாக நம்ம உதவி பண்ணியிருக்கிறோம். அதையும் தாண்டி ஏழை குடும்பங்கள் திருமணம் செய்து கொடுப்பதற்கு ஃபினான்சியலாக ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருப்பாங்க ஃபேமிலிஸ். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஃபேமிலி இப்போ யாராவது ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க எங்களுக்கு ஒரு லெட்டர் தந்து ரிக்வஸ்ட் பண்ணாங்கன்னா, நான் அந்த மாதிரி மக்களுக்கும் நாங்கள் அநேகருக்கு பண்ணியிருக்கோம். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி ஒரு 54 பேருக்கு நாங்கள் இதன் மூலமாக சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதையும் தாண்டி இந்த பெஹரில் உள்ள ஒரு ஃப்ரெண்டு, எங்கள் கூட ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு நண்பர் ஒரு சூழ்நிலையில் இறந்து போகிறாரு. அவருக்கு 2 சின்ன பிள்ளைங்க, குடும்பம் ரொம்ப பூரான சூழ்நிலையில் இருக்குது. அப்போது அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிறதே தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்போது நாங்கள் எங்கள் ஒரு குழுவாகவே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு பேரில் ஒரு சின்ன ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து அந்த பிள்ளைங்கள பேரில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி அந்த குடும்பத்துக்கு எங்களால் முடிஞ்ச சின்ன உதவி, அது பெருசோ சர்ஸோ அப்படிங்கல, நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம செய்கிறோம். அந்த வகையில் ஒரு முழு திருப்தி, ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி நம்ம பல மக்களுக்கு பல வகையில் உதவி பண்ணதில் டோட்டலாகவே 12,09,500 ரூபாய் உதவி பண்ணியிருக்கோங்க. எவ்வளோ? 12,09,500 rupees ஆஸ் ஆஃப் நவ். இன்னைக்கு இப்போது இந்த மாதம் ஜூலை 24, 2024 இந்த மாதம் வரை நாம் இவ்வளோ ரூபா உதவி பண்ணியிருக்கோம். புரியுதில்ல உங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? அப்போது இதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? உண்மையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன் சந்தோஷம்னா, இந்த ஒரு குழுவில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறேனே, ஏதோ ஒரு வகையில் ஒரு திரும்பாவது நான் இருந்துகிட்ருக்கிறேனே, அந்த மாதிரி எனக்கு ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்களுக்கும் இதே மாதிரி இதில் இருந்து உதவி பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இருதயத்தின் ஆழத்தில் நான் நன்றி சொல்கிறேங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம், அநேக சகோதரர்கள் முன்பு இதில் நாங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி நான் பேசியிருந்தேன். இதில் நியர்லி 32 உறுப்பினர்கள் இந்த அசோசியேஷனில் இருந்தாங்க. குடும்பமாக வருவாங்க. இப்போ எல்லாம் நிறைய பேர் வர்றதில்லைங்க. முடிஞ்சால் நீங்கள் எல்லாருமே இதில் பங்காளர் ஆகுங்க. நீங்கள் காசு தந்தெல்லாம் பங்காளர் ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல வரலைங்க. நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட ஆலோசனைகளை தந்தாலே போதும், நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும். எங்களுக்கு அது இன்னொரு உற்சாகத்தை தரும், வர்ற மக்களுக்கும் இன்னும் உற்சாகத்தை தரும். அப்படி நம்ம பண்ணும்போது, நான் ஊருக்கு போனேன், ஒரு ஃபேமிலி என்கிட்ட சொல்கிறாங்க, பிள்ளைங்களே நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, ஏன்னா பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு நீங்கள் தந்த ஒரு ரூபா எவ்வளோ பிரயோஜனமாக இருந்து அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எப்படியோ இருந்தேங்க, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்து, கடவுளே நான் ஒன்றுமே பண்ணலையே, இருந்தாலும் இவ்வளோ பெரிய பாராட்டை எனக்கு கொடுக்குறாங்களா, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்காங்களா, எனக்கு இந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு எனக்கு அது ரொம்ப நெகிழ்ச்சியாகவே இருந்து. இன்னொரு இடத்துக்கு போனேன், இப்போ இல்லை கொஞ்சம் காலத்துக்கு முன்னால். அவங்க சொன்னாங்க, பிள்ளைகளே இந்த வீடு நான் எப்படி கட்டினேன்னு தெரியுமா, இந்த ஷீட் எப்படி போட்டிருக்கேன்னு தெரியுமா, நீங்கள் அனுப்பி தந்த காசு, நம்ம ஒன்றுமே பண்ணலை, ஆனாலும் இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம், இவ்வளோ பெரிய விஷிங் இவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் வரும்போது எப்படி இருக்கும்? நான் பெற்ற ஆசீர்வாதம், நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணும். அதுக்காக தான் நீங்களும் இதில் ஒரு பங்காளர் ஆகுங்க. நான் வேறு யாரையும் எல்லாரையும் என்னால் கூட முடியாது. நம்ம பகுதியில் உள்ள சகோதரர்களாக இணைஞ்சு, இன்னும் நீங்கள் எல்லோரும் இணைஞ்சிங்கன்னா நம்ம இந்த இதை இன்னும் வலுப்படுத்தலாம்.
இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணலாம், இன்னும் கம்பீரமாக பண்ணலாம். நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தர வேண்டாம், ஜஸ்ட் வாங்க, எங்களுக்கு கூட இருங்க, எங்களுக்காக ஜெபிங்க. மாதத்தில் ஒரு வாட்டி ஒரு தினார் கிடைச்சாலே போதும், அது ஒரு பெரிய சந்தோஷம். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஏழைக்கு இறங்குறவன் தேவனுக்கு கடன் கொடுக்குறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் அப்படின்னு. யோசிச்சு பாருங்களேன், ஏழைக்கு இறங்குனா அது எப்படி தேவனுக்கு கடன் குடிக்கிற மாதிரி ஆகும்? கொடுத்து பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். கொடுத்தவங்க கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி கொடுத்து பழக்கப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார். அதை ருசி பார்த்ததில் நானும் வருவேங்க. அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கேன், நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெறணும். உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பல இடங்களில் பல சூழ்நிலைகளில் வேறு டிஃப்ரெண்ட் ஐக்கியங்களில் கொடுத்துட்டு இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம செவரக்கூட பகுதியை சேர்ந்த ஒரு ஐக்கியமாக நம்ம இதை வச்சுருக்குறோம். அந்த வகையில் நீங்கள் எங்கள் கூட இணைஞ்சிங்கன்னா அது எங்களுக்கு சந்தோஷம். நான் ஊருக்கு போகும்போது எனக்கு கிடைச்ச அந்த ஒரு பிளஸ்ஸிங்ஸ், அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கல. நீங்களும் அதில் ஒரு பங்காளராக இருந்தால் எப்படி இருக்கும்? உங்களை பார்த்து ஒரு அம்மாவோ ஒரு பாட்டியோ ஒரு தாத்தா ஒரு ஏழை வயசானவங்க வந்து உங்களை இப்படி விஷ் பண்ணும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறணுங்கிறதுக்காக தான். ப்ளீஸ் ஒரு வாட்டி திங்க் பண்ணுங்கள். முடிஞ்ச எங்கள் கூட இந்த ஐக்கியத்தில் நீங்கள் இணைஞ்சு நம்ம சேர்ந்த இந்த காரியத்தை இன்னும் வலுப்படுத்தும், இன்னும் அநேகருக்கு இந்த உதவிகளை செய்வதற்கு முன் வருவோம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாம மகிமையடையட்டும். இன்னும் நம்முடைய கரங்கள் இன்னும் வலுப்படட்டும். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குங்க. அந்த வசனத்தையும் ஒரு வாட்டி வாசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். கொடுக்கறதுக்கு இதுவரை கொடுக்காதவங்க இனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் முன் வருவீங்க. நம்ம இணைஞ்சு இந்த காரியத்தை இன்னும் பெருசாக பண்ணும். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நன்றி.